ஹலோ மக்களே, வெல்கம் டு டிக்ஸ் கேம். நம்ம படிக்கிற விளையாட வரும் பார்த்தீங்கன்னா கிராணி 1. ஸோ நிறைய பேர் கிராணி 1 கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் அதில் டோர் ஸ்கேப் கேட்டிருந்தீங்க. பரவாயில்ல, சரி. அதில் வந்து டோர் ஸ்கேப்பில் எக்ஸ்ட்ரா லாக்ஸோடு கேட்டிருக்கீங்க. ஆமாம், நார்மல் லாக்ஸ் வச்சு அறியப்பட்டது எக்ஸ்ட்ரா லாக்ஸ் வேறு. கரெக்ட் தான். ஸோ இந்த தான் நம்ம கூட வந்து காசு வச்சுருக்காரு. பரவாயில்ல. இந்த டெடிபர் சைடில் வருது. ஓகே, ஓரா பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, பாய். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஹாய் கைஸ். ஓகே எக்ஸ்ட்ரா லாக்ஸ்லாம் போட்டு ஹார்ட் மோடு வேறு. ஹார்ட் மோட்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா லாக்ஸ் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா லாக்ஸ் எதுக்கோ போட்டுரும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் கிராணி ஹார்ட் மோடே விளையாண்டதில்லை. இது கிராணி 2ல் விளையாண்டுருக்கேன், கிராணி 3ல் கூட விளையாண்டுருக்கேன். ஆனால் ஹார்டு மோடு இதில் விளையாண்டதே இல்லை கைஸ். ஓகே, உள்ளே போயிடலாம். கரெக்டாக துரு பிடிச்ச வீட்டில். சரி, ஓகே, ஓவராக பேசாமல் நம்ம பொருள்லாம் தேடலாம். ஓகேவா? எங்கே பார்த்தாலும் ஒரே இதுதான் இருக்கும். ஏன்னா துரு பிடிச்ச வீடாச்சே, எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, பெஸ்ட்டு வேணாம். ஹார்ட் மோட் வேறு இருக்குடா. பாட்டி எங்கே இருக்குன்னு, எப்போ இருக்குது, எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. சொல்கிறேன்டா. சரி, இந்த டோரில் என்ன இருக்குது? கோடு இருக்குது. கோடு பேட்லாக் கோடுறா. உனக்கு எதுவுமே தெரியாது. அதான் காமிச்சலாம் உனக்கு. ஓவராக பேசுகிறானே. சரி, பாட்டி ஐயோ சட்டை வேணும் போட்டிருக்கு. கண்டிப்பாக பாட்டி வரும். பாட்டி 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 நான் பாட்டி இவ்வளோ ஸ்லோவாக வர. என்னங்க பாட்டி வரவே மாட்டேங்குது. பாட்டி வராதா? அது வருது, சத்தங்குது. என்ன ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோ? எங்கடா இருக்க பாட்டி? நான் கீழே இருக்கா பாட்டி. என்ன பாட்டி நீ? எங்கள் நம்ம அந்த சைடு போனது பார்த்துருச்சு. அதனால் நம்ம டக்கு டக்குன்னு இதை போட்டுட்டு போயிடணுங்க. உண்டாச்சு. இங்கே தள்ளி விட்டு நம்ம இந்த சைடு போயிடணும். என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே இருக்க லெட்டரை மட்டும் எடுக்காதே. ஏன் அந்த லெட்டரையும் எடுக்கக்கூடாது பாட்டி? ஏன்னா அது லீவ் லெட்டர். லீவ் லெட்டரா? அடப்பாவி, காலம் போன வச்சு தாத்தா ஸ்கூலுக்குலாம் போவாங்கன்னு கேட்குறேன். அந்த பாட்டி உன்னை அடிச்சு என்ன பண்ணுவ நீ? மக்களே, இவன் வாய்க்கு வந்து நம்ம உத்தரம் வர மக்களே. இவன் வந்து நம்மளை அடித்தானா, ஸோ நம்ம வந்து இது காரணம் இல்லை, அவன் வாய் தான் இது காரணம். ஓகே, பெல் அடிச்சு. பாட்டி 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 பாட்டியே, நான் தான் உன் பேரை வந்திருக்கேன், வந்து புடி. அதே தான், கண்ணாமூச்சி வேறு கண்டுபிடி யாரே. கண்டபடிக்கு பேச வச்சுக்கேன். தோஸ்ட்டு காக்கரை வச்சு வந்துச்சு. என் தோஸ்ட்டு காக்கரை வச்சுருக்கல, அவனை உனக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர். சரி, அதாவது என்ன சொல்கிறது, என்ன பண்ணு? நான் போக மாட்டேன். ஏன்னா நீ தான் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. அதான் இந்த மாதிரி பேசிட்டு வச்சுக்கேன். என் டோஸ்ட்டு கோழி குடிச்சு, என் டோஸ்ட்டு காக்க வச்சிருக்க, அவனை அனுப்பி உன்னை அடிக்க வச்சேன். ஓ, அவன் என்னையும் அடிச்சிடுவானா? ஆமாம். உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? என்ன ரத்தமாக இருக்குது பாட்டியே? யாராவது பைக்ஸ் இருந்தவங்க போய் அடிச்சிட்டியா? ஏன் இவ்வளோ ரத்தமாக இருக்குது? நீ ஃபியூச்சரில் அடி வாங்குவல சாவல்ல, அதோட ஏய், போன தடவை இவன் நான் வரும்போது இவன் சயின்ஸ் டைம் மிஷினில் போகிறேன்றான். இந்த தடவை வரும்போது நீ என்னன்னா ஃப்யூச்சரில் வரேன்ற, ஃப்யூச்சரில் வந்து உன்னை அடிக்க போகிறேன் அந்த ரத்தன்ற. உண்மையை சொல்ல பாட்டியே. அதான் நான் கேட்குறேன்ல, எதுக்கு கேட்டேன்? இந்த குடும்பம் தரல. சரிங்க, இவகிட்ட நக்கல் இருக்கிறத விட்டு வேலையை கவனம் சுட்டுவோம். ஓகே 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 பாட்டி, இங்கே தான் தாத்தாவோட டெட் பாடி இருக்குது. இல்லை, அது ஒன்று. என்ன டெட் பாடியா? என்ன டெட் பாடினா நான் இங்கே ஓடிட்டுருக்கேனே. டேய், உன் பங்காளி யாரும் ஊட்டியாடா செத்து கிடக்காங்க. டேய், இந்த காக்கா வேறு என்னத்தை யாரும் பிடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட காக்கான்னு கத்தும், நம்ம தாத்தான்னு கத்தணும். தாத்தான்னு கத்தணும், தாத்தா வரும். என்ன தான் வீடு சை.
கீழே ஃபுல்லாக ரத்தம், அது கையில் ஃபுல்லாக ரத்தம். ரத்தமாக இருந்தால் எங்கடா போகிறது? தட்டி விட்டுப்போம். சும்மா தாண்டா போர் அடிக்குதுலே. ஷார்ட் கன் பீஸ் எடுத்து போய் செட் பண்ணுவான். பாட்டு கிடச்சா சுடுவான், இல்லைன்னா அந்த கிராஸ் போ தான் திருப்பியும். உனக்கு கிராஸ் போ பிடிக்கலன்னா நீ எங்கேயாரு போ, எனக்கு என்ன வந்துச்சு? ஏன்னா ஆறு கண்டு செஞ்சுக்கோ. ஏய் ட்வின்ஸில் ஒரு பிளாஸ்பேக் வந்து இருக்கான். இதுவே அவனுக்கு தெரியாதா? சரி விட்டுருப்பா. ஓகே நம்ம வந்து இதை விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் கிராணி 2 விளையாடலாமா இல்லை ட்வின்ஸ் விளையாடலாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராணி 2 தான் எங்களை விளையாடணும் ஆசையாக இருக்குது. பட் ட்வின்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பட் ட்வின்ஸு நல்லா இருக்கும், வெடிகுண்டு எல்லாம் இருக்கும். ஸோ ட்வின்ஸ் விளையாடலாமா இல்லை கிராணி 2 விளையாடலாமா? எது விளையாடலாம்னு சொல்லுங்கள், நம்ம அதுவே விளையாடலாம். ஓகே அடுத்த வாரத்துக்கு. ஓகே 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 கைஸ், இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டியை சத்தம் போடலான்னு பார்த்தேன். பாட்டியே எங்கே இருக்க? பாட்டி எங்கே இருக்க? நான் பாட்டிக்கு போயிட்டு வந்தேன். பாட்டிக்கு போயிட்டு வந்தியா? ஏன்? சரி அங்கே நல்லா சாப்பிட்ட போல இருக்கு. என்ன சாப்பிட்ருக்க? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா? அடி பாவி. பாட்டி எனக்கு கொஞ்சம் எடுத்து வந்துக்கலாம்ல. அது எதுக்கு? ஒன்னே பிரியாணியை செஞ்சு உனக்கே தரேன். என்ன பிரியாணி எனக்கே தெரியா? அடி பாவி. பாட்டியே உனக்கு இப்போ பிரியாணி சாப்பிட போல தோணுதோ? இல்ல, என்னென்ன பிரியாணி சாப்பிட்ருக்க நீ? எல்லா பிரியாணி சாப்பிட்ருக்கேன் எக்ஸப்ட் மனுஷ பிரியாணி, காக்ரோச் பிரியாணி. காக்ரோச் பிரியாணி மனுஷ பிரியாணி தவறையா? அடி பாவி. ஏன் எனக்கு வேணும்னே கோத்து விட்டதுக்காரே பண்ணுறல நீ? பாட்டிய கையில் மாட்டுவல. இது பவு வெப்பனைக்கு எடுத்து பவு எடுத்து உன்னை சொல்ல பாரு. இன்னைக்கு பாரு உன்னை பவு எடுத்து சுடுற பாரு. நெக்ஸ்ட்டு நான் இந்த இதில் வந்து நான் நிறையா தடவை பாட்டியை வந்து சாவடிச்சிருக்கேன். ஏதாவதுனா ஃப்ரீஸ் ட்ராப்பால் பவு வச்சு 2-3 தடவை சாவடிச்சிருக்கேன். ஷார்ட் கன் பீஸ். வாவ், ஷார்ட் கன்னா? ஏய் மொத்தம் 3 பீஸ் தான், இல்லை 2 பீஸ் தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு பீஸ் போட்டு கிடச்சிட்டு வச்சுக்கோயேன். அது அப்புறம் நம்ம ஷார்ட் கன் செஞ்சிடணும். அந்த ஒரு பீஸு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேயா? ஸோ அமைதியாக வாடா. ஐயோ ட்ராப்புங்க எங்கள் பாட்டியே. அட பாட்டியே, ஏன் பாட்டி ட்ராப்பெல்லாம் வச்சுருக்க? ஒன்று பிரியாணி ஆக்கி சாப்பிட்றேன்டா மனுஷ பழைய. பிரியாணி பிரியாணி பிரியாணி. பாட்டியே வேணா உனக்கு காக்ரோச் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கா? எனக்கு மனுஷ பிரியாணி சாப்பிடணும். மனுஷ பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கா? என்னங்க இது மூடி சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணி சமாளிக்கிறது? பாட்டியே நம்ம வந்து கடையில் இப்போ மனுஷ பிரியாணி விற்கிறது இல்லையா? இது பாருங்க, இது காக்ரோச் பிரியாணி விற்கிறாங்களாம். ஒன்று பிரியாணி ஆக்கி சாப்பிடணும் போல தான் தோணுது எனக்கு. என்ன பிரியாணிக்கு சாப்பிடணும் கூட தான் தோணுதா? சரி பாட்டி, உன்னை வெப்பன் கீ வச்சு ஓவராக வச்சுட்டு இது வெப்பன் கீ வச்சு சொல்கிறேன். ஒன்று என் கட்டையால் அடிக்கிறேன். என்னங்க ஓவராக பேசுது? ஏய் யாயின்னு சொன்னால் பல்லையிலேருந்து கழிச்சு போட்டுருவேன். பல்லைக்கு கட்டி போட்டுருணும் பாட்டியே. அப்புறம் நானும் தாத்தா மாதிரி பரிசெட் பண்ணிட்டு போகிறோமே. ஆமாம் மனுஷ பையல. ட்ராப்பு. ஏய் கிளவி கிளவி, சரியான நாட்டுக்கிழவி வயசுது. நாட்டுக்கிழவினா என்ன சொல்கிறது? நாட்டுக்கிழவினா ஒரு பில்லியன்டான கிழவி. கிளவி கிளவி. இதை எடுத்துட்டு பாட்டி வரட்டும், சுடலாம். செத்துச்சு இன்றைக்கி. அதுக்கு நேரமே சரியில்லை பாவம் பாட்டி. பாட்டியே எங்கே இருக்க? வேர் ஆர் யூ பாட்டி? பாட்டி வேர் ஆர் யூ பாட்டி? பாட்டி ஐ எம் கம்மிங். கம்மிங்க. இது பெரிய விஜய்ங்க. இது ஐ எம் கம்மிங்டா. தாத்தா வந்து உன்னை அடிப்பாரா? தாத்தா வருவாரா? சாவும்போது கூட தாத்தா தான் கத்திட்டு சாப்பிடு. தாத்தாவை கத்தி தான் சாப்பிடு. கைஸ் தாத்தா வந்து இந்த மட்டும் வந்துருப்பாரு, அவள்தான். இப்போ இதில் மட்டும் தாத்தா வந்து நான் சுட்டதை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தப்பு பண்ணுவேன்? என் சிங்கத்தை சுற்றிட்டியா அப்படின்னு சொல்லி வேகமாக வருவார். ஓகே டக்கு டக்குன்னு ஓடி போடலாம். டக்கு டக்குன்னு ஓடிப்போ. பாட்டி டக்கு டக்குன்னு எழுந்துடும். சரி ஏங்க ரொம்ப நேரமாக கலர் காக்ரோச் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இன்னும் அந்த பையலை காணுமே. இருக்கியே இல்லையா?
ஐயோ பாவங்க இவன். ஆக்சுவலி நான் இவனை ரொம்ப திட்டிட்டேன், இது ரொம்ப கோத்து விட்டேன்னு நினைக்கிறேன். ஓய் ஃப்ரீ ஸ்டாப்பு போடு, ஃப்ரீ ஸ்டாப்பு. இரு இந்த பாட்டியே. ஏய் என்ன மூஞ்சிடாது சை. பாட்டி உன் பொண்ணு முன்னாடியே உன்னை சாவடிக்கிறேன் பார்க்குறியா? சாரி உன் பொண்ணு ஃபோட்டோவில் அது பொண்ணு ஃபோட்டோ முன்னாடியே சாவடிக்கிறேன் பார்க்குறியா? உன் பொண்ணு கதற இப்போ உன் பொண்ணு கதற போதா இல்லை உன் பொண்ணு ஓ அப்படின்னு சொல்ல போதான்னு பார்க்கலாம். ஓ சொல்லிருச்சே. ஐயோ ஓ நீ நான் சொன்னேன், அட எங்கே சொன்னிச்சு? ஃபுட்பால் ஆடு. இருங்க ஒரு கோல் போடலாமா? இப்போ அந்த இது கோல் கோல் அட என்ன பாட்டி நீ, பால்னா கோலில் அங்கேயே தான் இருக்கணும் பாட்டி. என்ன பாட்டி நீ? சரிங்க ஓவராக பேசாமல் போயிடலாம். இது வேறு அது ஃப்ரீ ஸ்டாப் மேலேயே அது உடம்பு இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலு சூப்பரு. அப்போ டக்குன்னு பெப்பர் ஸ்டேப் எடுத்துடலாம். சிக்கன் 65 அட பாவி. ஆமாடா கரெக்டா, நீ சொன்னது கரெக்டா. பாட்டி மட்டும் இப்போ இருந்தாங்க சிக்கன் 65 ஆக்கி சாப்பிட்ருவாங்க நம்மளை அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து. ஏங்க இந்த தான் பாட்டி ரொம்ப கிண்டல் வச்சுங்க. ஒன்றை கிண்டல் அடிச்சா பரவாயில்ல, என்ன கிண்டல் அடிக்கிட்டு பார்த்தியா? அதுதான்டா மெயினு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஓவர் பில்டப்பு? பாட்டி பண்ணிட்டு இருக்க நீ. சரி கைஸ் அவன் எப்படியோ போட்டோம் நம்ம. ஐயோ பாட்டி அது கூட நினச்சிருச்சா? பாட்டி ஏன் கிளட்டு பாட்டி. நாட்டு கிழவிங்க அது. நம்ம எங்கே போகிறோம், எப்படி வரோம், ஏன் வரோம், எதுக்கு வரோம் எல்லாத்தையும் கேமராவிலேயே பார்க்குது தாத்தா மாதிரியே. கிராணி 2ல் கேமரா இருக்குது. கிராணி 1ல் கேமரா இருக்கா? இருக்குது. எங்கே இருந்துச்சு பார்க்கவே இல்லை. சரி விட்ருங்க. என்ன பட்டே வரையே இல்லையா பட்டே கைஸ் எனக்கு ஒரு டவுட். இப்போது பாட்டி வீட்டில் ஒன்றுமே இல்லை, அப்புறம் எதை வச்சு பாட்டி சமைக்கும்? அந்த டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி மனுஷ பையனை கூப்பிட்டு டெய்லி உட்காந்து சாப்பிடுவேன். அதனால போன தடவை பெப்பர் ஸ்ப்ரே எடுத்த போது பெப்பர் ஸ்ப்ரே உடனே கழிச்சிருச்சா கைஸ்? நம்ம அது சாப்பிட்றதுக்கு என்ன பொண்ணு கேட்டோம்ல, அதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மனுஷங்களை கூப்பிட்டு இது உட்காந்து ஆடெல்லாம் அடித்து சாப்பாடு போட்டுட்ருக்குமா. நான் கூட பாட்டிக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே இந்த பேட்ரி எடுத்து டோரில் செட் பண்ணிடுவோம். பாட்டி பேட்ரி எடுத்து நான் டோரில் செட் பண்ண போகிறேன். அதைத்தானே குடு கேஸ் ஸ்டவ் வச்சிடலாம். பேட்ரி எடுத்து உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சர்வ் பண்ணா நான் என்ன பண்ணுறது? சரி அந்த கேஸ் ஸ்டவ் அப்படி என்ன இருக்குது? இந்த 2 பேரும் வறுத்து சாப்பிட்றதுக்கா? வறுத்து சாப்பிட்றதுக்கா? அடி பாவி, ஒரு வறுத்து சாப்பிட்றதுக்காக எங்களை அர்ப்பணிக்கணுங்களே. அப்படியா பாட்டி? இவனை வேணா எடுத்துக்க பாட்டி, நானும் வரமாட்டேன். பேசாம ஒரு டீல் போட்டுக்கலாம். உங்க 2 பேரும் சண்டை நிறுத்துறதுக்கு அதான் ஒரே வழி. சரி இந்த டீல் ஓகே தான். சரி என்ன டீலு? அவனுக்கு பதிலா நீ வரியா இல்ல உனக்கு பதிலா அவன் வரானா சாப்பிட? செகண்ட் டீன் சொல்லலை அது ஓகே. காக்ரோச் எனக்கு பதிலாக வருவோம். ஆமாம் சாப்பிட்றதுக்கு உனக்கு சாப்பாடுக்கு தான். சரி ஏய் இது வீடுடா, ட்ரைனேஜ் இல்லை வேணா போய்க்கோ. இரு நான் போயிட்டதுக்கப்புறம் போ. போய்க்கோ வேணாம் கரும்புச்சி. இருங்க இது மட்டும் இருறா எனக்கு டக்குன்னு போயிருங்க டிஸ். ரெண்டாச்சு எப்படி? ஓகே இப்போ பாட்டி வருதுன்னு பார்ப்போம். பாட்டி வா பாட்டி வா பாட்டி வா பாட்டி கூட்டோட வந்த பாத்தியா? சொன்ன உடனே வந்தேன். எதுக்கு வந்தேன்? ஏன் வந்தேன்? சை ஏன் மேலே விட்ற அறிவில் அவளுக்கு போதுற. ஏய் கொஞ்சம் தள்ளிப்போ பாட்டிய. பாட்டி மண்டை இங்கே வா. ஏங்க என் மண்டை எடுத்து ஒரே என்ன பாட்டியே நீ கரெக்டாக என்ன பாட்டிப்பா கரெக்டாகவே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. சரி ட்ராப்பு சை எங்கே போகிற வழி தான் ட்ராப்பை வச்சா நான் எங்கே தாங்க போகிறது? ஒரு இன்ஜின் பாட்டு இல்லை. இப்போ பாரு. ஏய்
பாட்டி அதுக்குள்ள ஸ்பான் ஆயிடுச்சா? ஏங்க பக்குங்க. பக்குனா அந்த பக்கு இல்லை, இது வேற. பக்குனா அந்த பக்கு இல்லை, பூச்சி இல்லை. இது பக்குனா அந்த இது என்ன சொல்கிறது, லேகடா. இது கட்டை இல்லை, ஸ்டக்காங்களோ அது. ஏங்க ஐ ஹேவ் டு லீவ் திஸ் ஹவுஸா? அதுதான்டா நானும் பார்க்குறேன், வரமாட்டேங்குதுடா. ஐயோ 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 ஏங்க அதுக்குள்ளே ஸ்பானெல்லாம் ஒரு இதுங்க, அரை மணி நேரம் ஆச்சு. கரெக்ட் எப்படி அது? அப்போ இங்கே தான் பாட்டி ஸ்பான் ஆகுதா? இல்லை நான் வேறு கைஸ். ஆனால் இன்ஜின் பார்ட் எடுக்கும் போது கரெக்டாக ஸ்பான் ஆச்சுன்னா இன்ஜின் பார்ட் தேவையில்லை. நான் இன்ஜின் பார்ட் சொல்கிறதுக்குள்ளே அடிச்சிச்சு அது. இதுக்கப்புறம் அடிக்க ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கும்டா. ஒரு அடியும் இடி மாதிரி இருக்குமா? இது என்ன வாரிசு மாதிரியே பேசுது. அந்த வாரிசு படத்தில் விஜய் பேசுவார்ல, யார் பேசுவோம்? நீ ஒரு அடி இடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் காக்ரோச் அடிக்கிற ஒரு அடியும் வேற மாதிரி இருக்கும். இனிமே அவன் அடிக்கிற அடி மரணடியாக இருக்கும். ஏன்னா நீ அடிக்க போகிற அடி தான் அவனுக்கு மரணடி. ஐயா கரெக்டாக நான் சொல்கிறது. ஆனால் நான் அடிக்கிற அடி உனக்கு கண்டிப்பாக மரணடியாக தான் இருக்கும். இப்போ நான் அடிக்க போகிறதில்ல. இப்போ ஃப்ரீ ஸ்டாப் வச்சு விட்டு போகிறேன். ஏய் நான் வச்சுனா கரெக்டாக அப்படியே தள்ளி விட்டேன்னா அப்படி ஃபுட்பால் மாதிரி அப்படியே போயிடுச்சு டக்குன்னு. அழகா சரி ஒரு ஆள் விட்டுருங்க. பட்டி பட்டி டீ பாட்டி பட்டி டீ பாட்டி பாட்டி பாடி பாட்டியே யார் பத்திர டீ இல்லை பாட்டியே, பாட்டி டீ காப்பி வேணுமா தான் கேட்டேன். மாட்டி விடுற நீ. ஏய் உன மாட்டுவல அப்போ இருக்கு உனக்கு. சரி சரி. பாட்டி 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 வந்து தொலை. பாட்டி 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 அடியே பாட்டி வந்து சொல்லியா இல்லையா? ஏடா வயசான காலத்துல கால் வலிக்குதா? வயசான காலத்தை கால் வலிக்குதா? அடி பாவி, என்னங்க இது வருதா இல்லையாங்க? என்னங்க பண்ணுது இது? அட பாட்டி பொக்க மொக்க ஆயா சொக்கா. இங்கே பாரு சீரிய வந்துட்டோம் பத்தியா? கூப்பிட்ட உடனே வருது மேட்ரு இல்லை. அண்டு வந்து அடி வாங்குறல அதான் மேட்ரு. சை கரம்பு பீஸ் பீஸாக இருக்குது. ஏய் தள்ளிப்போ, ஏய் தள்ளிப்போ. தாத்தா இந்த வழியாக போகணும். பாச்சி பாட்டி. ஐயோ தாத்தா இதெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க? உயிராக வாங்குது. ஏங்க இருங்க, இதை மீட் எடுத்துகிட்டு போய் ஸ்பைடர் கிட்டே போடணும். ஸ்பெஷல் கீ வேறு வேணும். அட பாட்டி தள்ளிப்போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன் உயிராக வாங்குது கைஸ். இது சனியாக மாதிரி படுத்துக்கிட்டு. என்ன பக் ஆகிடுச்சா திருப்பியும்? இல்லை பக் ஆகலை. நான் இது மேலே ஏறிட்டேன். அந்த ரீச் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் போயிடுச்சு. ஓகே கைஸ் அப்படியே போவோம். தட்டி விட்டு அப்படியே போவோம். ஏன்னா இந்த சைடு வந்தால் தான் நம்ம அந்த வழியாக போக முடியும். மீட்டிங்கை போட்டு போகலாம். ஓகே 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 நாங்கள் ரொம்ப லைக்ஸ் தான் பண்ணிங்க. ஓகே ஏ பாட்டி அட பாட்டி பாட்டி கிளத்து பாட்டி நாட்டு கிளவி. எவ்வளோ பெரிய பேர் இது? இல்லை வேணாம், இந்த பாட்டிக்கு ஏதாவது பேர் வைக்கணுங்க. என்ன பேர் வைக்கலாம்? ஓகே இனிமேல் பாட்டி பேர் என்ன வைக்கலாம்? இந்த பாட்டிக்கு தின்னி மூட்டைன்னு வச்சிடலாம். தின்னி மூட்டை பாட்டியே. தின்னி மூட்டை. ஹேய் தின்னி மூட்டை. இல்லை வேணாம் பேசாமல் இது கண்ணு தரல இருக்கு. சோடா புட்டி. சோடா புட்டி பட்டை. ஆனாங்க எதுவுமே செட் ஆகலை. பேசாமல் நம்ம இடம் வச்சிடலாம். அது மூக்கை பாருங்களேன், மூக்கே இதில் அதுக்கு. ஸோ அதனால் என்ன வைக்கலாம்? அதுக்கு பாருங்கள் மூக்கே இல்லை. இங்கே இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை. பல்லியா? இருங்க பல்லி மூக்கி. ஏய் சூப்பராக இருக்குல்ல? ஸோ இனிமேல் பாட்டி உன் பேர் பல்லி மூக்கி. ஓகே ஐயோ இருங்க
இதுவும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். கரெக்டாக வந்து ஷூட்டாக அரை மணி நேரம் ஆச்சு. டக்குன்னு போயிட்டு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த விச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிணத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. கிணத்துல ஏதாவது இருக்கணுங்க. ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி தேடியாச்சு, ஒன்றும் இல்லை. அங்கே போயிட்டு என்ன இருக்குது ஏதாவது இருந்தால் தரும். ரோல் பண்ணு, ரோல் சிக்கன் ரோல், மட்டன் ரோல், எல்லாம் ரோல் பண்ணு, ரோல் பண்ணு, ரோல் 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 பண்ணு, ரோல் 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 ரோல். என்ன கிடைக்குது? ஆனால் என்னத்தை தான் கொடுக்குறீங்க? ஐயோ ரோல் 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 நல்லா இருக்குது. ரோல் ரோல் என்னது? காக்வீல். சூப்பரு, பரவாயில்ல. காக்வீலில் போட்டால் பேட்லாக்கி அழைக்கும். பேட்லாக்கி அங்கே மட்டும் இல்லைன்னா, பேட்லாக்கி அங்கே மட்டும் இல்லைன்னா அவள் தான் கைஸ். என்னங்க இது வரமாட்டேங்குதே இவ்வளோ. ஏய் நாட்டு கிளவி சரி வா பட்டே. ஆடா பள்ளி மூக்கி வந்து தொலை. என்ன பள்ளி மூக்கி வர மாட்டேங்குது? இதோ வந்துட்டேன். வந்துருச்சு. ஓடி ஓடு 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 பள்ளி மூக்கி. பாய் பள்ளி மூக்கி. பேர்ட் சீட் எடுத்துகிட்டு ஓடணும். பேர்ட் சீட் ஓடணும் ஓடணும். எடா பேர்ட் சீடை போட. ஒரே ஓட்டம் தானே இனிமே. ஏய் வருது வருது விலகு விலகு. நான் ஒரு விடிஜி ஃபேன் கைஸ். யாரெல்லாம் விடிஜி ஃபேன் மறக்காம போடுங்க. எனக்கு நிறைய கேம் பிளே தெரியும். நிறைய கேம் பிளே, அதாவது லைக் ஜெனி கேமிங், விடிஜி, ஜில்ஜானு, அப்புறம் லவ்லி பாஸ், லவ்லி கேமிங், லவ்லி ஜிடிஏ. அடுத்தது வேறு என்ன? ஹெச்ஜி ஃப்ரீ ஃபயர், நரிக்கூட்டம், எல்லாமே தெரியும். அப்புறம் ஜேகே கேமிங், நிறையா பேர் நிறையா கேம்ஸ் தெரியும். ஓகே ஃபஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். பாட்டி தள்ளிப்போ. தள்ளிப்போ தள்ளி 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 பாட்டி பாட்டி பாட்டி. ஆட பாட்டி கேலட்டு பாட்டி. பள்ளி முக்கி பள்ளி முக்கே எங்கள் தலையை காணும். பாட்டி தலையங்க பா எங்க பார்த்தீங்களா? இப்போ உடம்பு தனியாக பிச்சு ஒரு போடு, ஒரு ஷாட்டு பெட் மேலே அடிச்சு. காக்கா அவங்ககிட்ட என்ன இருக்கே? காக்பில் தான் இருக்குது. சரி போகலாம். போய் எடுத்துகிட்டு அந்த பேட்லாக்கி மட்டும் எடுத்துடணும் கைஸ். பேட்லாக் எடுத்துகிட்டு அவள் தான் நம்ம தான் அடுத்த பேட்லாக் எடுத்துகிட்டு பேட்லாக் ஓப்பன் பண்ணிட்டு மாஸ்டர் கீ வச்சு தப்பிக்கணும். பாட்டி தள்ளிப்போ. ஏய் நாட்டு ரோட்டில் பார்த்துட்ருக்கேன் நீ தள்ளிப்போ. சும்மா தொலை பண்ணிட்டு அடுத்து இந்த மீட் எடுத்துகிட்டு போகணும். அது ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கீ வேறு எடுத்து திறக்கணும். பாட்டி இப்போ தான் பள்ளி மூக்கி போலியான மூக்கை செட் பண்ணிவிட்டு போடு. தாத்தாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் கைஸ். என்ன தெரியுமா? பல் செட்டு. ஓகே பள்ளி மூக்கு போட்டோம். பள்ளி மூக்கு அந்த சைடு போச்சு, நம்ம இந்த சைடு போவோம். ஆமாம் இந்த காக்ரோச் எங்கே போனான்? ஓஹோ சூப்பர் சூப்பர். தனியாக பிடிச்சி போயிட்டேன். நல்லதுடா. எப்பா ஜாலி கைஸ். தனியாக பிடிச்சி போயிட்டேன். மாஸ்டர் கீயா சூப்பர் கைஸ். நம்மளுக்கு மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. மாஸ்டர் கீ என்ன கீ? இது மாஸ்டர் கீ தானே. பாருங்கள் மாஸ்டர் கீயை கூட எப்படி அழுக்காக்கி வச்சுருக்கு. சரி நம்ம இந்த சைடு போகிறோம். அது வர மாதிரி தெரில. நான் பாட்டியை வரியாதையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கா? அப்போ நம்மளுக்கு சரி தான். நிறைய வேலைனா உன்னை அடிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கேன். ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கியா? அதான் உனக்கு வேலையா? அங்கே நம்ம அடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். நம்ம எஸ்கேப் பார்க்குற ஒரே இடம் இந்த ரெண்டு தாங்க. ஒன்று இந்த சைடு வந்தால் இந்த சந்துக்கு போயிடலாம், இந்த சைடு வந்தால் இந்த சந்துக்கு போயிடலாம். எப்படி வந்தாலும் சந்துக்கு போக தான் போட்டோம். பாட்டே வா, வரப்போறியா இல்லையா? ஏய் படி சரி பாட்டே வா. பலிமுகே இருங்க வீட்டு இருங்க. மாஸ்டர் கீயே. ஏய் பாட்டி பாட்டி. பலிமுகே ஓய் பலி பலிமுகே. என்ன வர மாட்டேங்குது? ஏங்க காதே கேட்காதுங்க இதுக்கெலாம். வராரு வராங்க வந்துடுச்சு. நம்ம இந்த மீட் எடுத்துகிட்டு அங்கே போட்டுடலாம். அப்போ அடா 30 செகண்ட் இதுக்கு முடியவே. அதுக்குள்ளே 27 27 நிமிஷம் தான் இருக்குது. பேசி 26 20 நிமிஷம். அதுக்கப்புறம் 19 செகண்ட் தான் இருக்குது. டக்கு டக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் எடுத்துகிட்டு இப்படி போயிடலாம். ஷூட். அதுக்குள்ளே 10 செகண்டா? என்னடா டைம் டக்குன்னு போகுது.
ஓகே. ஐயோ 1 மணி நேரம் கை போச்சு. எட்ரா ஐயோ கிராஸ் ரோடு எட்ட மாட்டேங்கிறேஸ். திடீர்னு பாட்டி வந்துச்சு என்ன பண்ணுறது? எட்ரா ஐயோ பட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டு அந்த கையாலேயே இது இந்த காலாலேயே நகர்த்தி விட்டுற போல இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு போ. பாட்டியே போலையா? அந்த பள்ளி மூக்கையை செட் பண்ணிட்டியா? நான் நருட்டோ பார்க்க போறேன். உனக்கே டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அதை யார் பார்க்கலாம்? நருட்டோ பார்க்க போறீங்க? ஓ நீயும் நருட்டோ ஃபேனா? ஏய் நல்ல நருட்டோல இட்டாச்சி உச்சியா ஃபேன்ரா. இட்டாச்சி உச்சியா ஃபேனா? ரெடி பாவி. இட்டாச்சி உச்சியாவெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். நீ அவரோட ஃபேன். சேஃப்கி என்னங்க சேஃப்கியை கொடுத்துருவானுங்க. சரி சேஃபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃபில் மட்டும் முக்கியமான பொருள் இருக்கும். சேஃபில் மோஸ்ட்டாக செயின் கட்டுறதை கொடுப்பானுங்க. அது மட்டும் இருந்துச்சு காண்டாயிரும். இல்லை செயின் கட்டுற ஒரு இதுதான் முக்கியம் தான். ஏன்னா இது கட் பண்ணணும்ல இந்த ஒயர்ஸ். பேட்லாக்கி மட்டும் தான் இங்கே சின்ன வேணும். பேட்லாக்கி மட்டும் சரி பேட்லாக்கி மட்டும் கலந்துச்சா தப்பிச்சு ஓடி போயிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாட்டி இங்கே ஃப்ரீயாக இது டூப்ளிகேட் மூக்கு கொடுக்குறாங்கண்ணா வரியா? நான் காக்கரோசம் பண்ண அவனோட மூக்கு எடுத்து போடியா டூப்ளிகேட்டாக பண்ணிடுவேன். ஓஹோ காக்கரோசம் பண்ண ஒன்று போலியான மூக்கு. என்ன பாட்டி வரையா இல்லையா? டக்குன்னு சொல்லு. எனக்கு தூக்கம் வருது. கைஸ் இந்த எஸ்கேப் முடிச்ச உடனே நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஏன்னா ஓடி ரொம்ப களைப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐயோ எனக்கு தூக்கமாக வருது கைஸ். எப்படா எஸ்கேப் ஆகும்னு ஆசையாக இருக்குது. பட் வீடை சுற்றி பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஓகே ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் கீ எடுத்து அந்த இதை போட்டுடலாம். ஸ்பைடர் கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸ்பைடர் கிட்ட இது இருக்கணுங்க. பேட்லாக் மட்டும் இல்லைன்னா தான் காண்டாயிருவேன். வேறு எங்கேயுமே எல்லா இடத்துலையும் செஞ்சாச்சு. இன்னும் ஒரு இடத்துல கூட பேட்லாக்கே இல்லை கைஸ். இந்த இடத்துல யாரும் இருக்கணும். இல்லைன்னா நான் காண்டாயிருவேன். ஏங்க ஹார்ட் மோடில் எவ்வளோ ஸ்பீடாக வரும் பாட்டி? நான் இப்போ எவ்வளோ ஸ்லோவாக வருது. எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் வேறு லெவல் தான் பாட்டிலாம். ஏய் பட்டே பாட்டி பார்ட் டைம் ஜாம் பார்க்குற பாட்டி. ஏய் பட்டே வா பட்டே. வந்துடுச்சு பட்டிக்கா. ஹாய் பாய் பட்டே. பாய் பட்டே பாய். பார்ட் டைம் ஜாம் பார்க்குற பாட்டி. சரி டக்குன்னு மீட் எடுத்துகிட்டு போகணும் கைஸ். மீட் எடுத்து இந்த ஸ்பைடர் கிட்ட மட்டும் ஏதாவது இருக்கணும். அவன்கிட்ட மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாதா? டேய் எல்லாமே கஷ்டப்பட்டு முடிச்சு ஏதாவது சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறான். ஃபஸ்ட்டு எடுத்து ஏதாவது பண்ணுற மாதிரி. நான் பாட்டி பாட்டி கொக்கம் கை சுக்கா. என்ன பட்டி நீ பட்டி இங்கே வா. கொஞ்சம் முன்னாடி வா பாட்டே. என்ன பாட்டி நீ இங்கே வா நீ. ஐயோ இது வேறு வரமாட்டேதே. இருங்க இந்த மீட்டை மட்டும் இங்கே போடுவோம். திருப்பி போடுவோம். கம் இதுக்கு மேலே வராத. இந்தா அவ்வளோதான். எப்பா சூப்பர்ல. ஓகே இப்போ என்ன மீட் எடுத்துட்டு லாஸ்ட்டாக தப்பிக்க போகிற சந்தோஷத்தை கொண்டாடுறது எப்படின்னே தெரில கைஸ். ஏங்க இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. இந்தியன் 2 அப்புறம் டீன்ஸ்னு ஒரு படம் வர ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்கு. நான் 2 இதுக்குமே போகல. ஓகே இவ டக்குன்னு பேட்லாக்கி வேறு போட்டு எஸ்கேப் பார்க்க போகிறேன் கைஸ். சீக்கிரமாக வாடா போகணும்ல. அப்புறம் விட்டு போயிட்டேன் அங்கே போயிட்டேன் எங்கே போயிட்டேன்னு சொல்ல வேண்டியது. பாட்டி நீயும் வா ஃபஸ்ட் சீக்கிரமா. ஐயோ இது கீழே ஆஜராக வச்சு மேலே ஆஜராக வேண்டியது கீழே ஆஜாரிருக்கு. பாட்டி என்னடா பாட்டி இவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன். டேய் பாட்டி கூப்பிட்றா.
டேய் கருப்பாம்பூச்சி பையல என்னையா அவ கிட்ட நிக்க கையில மாட்டின மௌன அவ்வளவுதான் உனக்கு. சரி சரி ஓகே சொல்லப்படாதீங்க. ஓகே டக்கு டக்குன்னு இந்த மாஸ்டர் கீ மட்டும் எடுத்துட்டா முடிச்சு வேலை. அதை ஏமாற்றிட்டு வர்றதுக்குள்ளே வேறு வழியே இல்லை. பேட்லாக் தூக்கி போட்டு மாஸ்டர் கீ எடுத்துட்டு அப்படியே ஓடி போகலாம். ஓகே வீடியோ எந்துக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இன்னும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. பெல் ஐக்கியம் அதில் போட்டுக்கோங்க. ஓகே let's end this game. டேய் ஃபாஸ்ட்டாக வாடா. வண்டியா ரெடியா? இருறா போகலாம் போகலாம் தாங்க. ஓகே ஒரு வழியா இந்த எஸ்கேப் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ ட்வின்ஸ் வேணுமா இல்லை கிராணி 2 வேணுமான்னு போட்டு சொல்லுங்கள். ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய் ஸோ பாய்